இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே வீட்டில் இருந்து என்ன தொழில் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. அப்படி யோசனை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு அக்கம் பக்கத்து வீட்டில் கொடுத்தீங்கன்னா நல்ல வியாபார வாய்ப்பு வருங்க. இது ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சிடலாம். 100 கிராம் 1/4 கிலோன்னு கொடுத்தீங்கன்னா போக போக உங்களுக்கு ஆர்டர் அதிகமாகவே வருங்க. நல்ல ஒரு சுத்தமான நெய் கொடுத்தீங்கன்னா வாங்குறவங்களும் விரும்பி வாங்குவாங்க. பக்கத்தில் இருக்க கிராமங்களில் சொல்லி வச்சிங்கன்னா வெண்ணெய் கிடைக்குங்க உங்களுக்கு. கிராமங்கள்ல எல்லாம் பொதுவாக நாட்டு மாடு தான் அதிகம் இருக்கும். நாட்டு பசுமாட்டு வெண்ணெய் சொல்லி வச்சிட்டிங்கன்னா பால் கறக்கிறவங்க உங்களுக்கு வெண்ணெய் மட்டுமே எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த வெண்ணெயை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்லையே நல்ல பெரிய பாத்திரத்தில் ஒரு 5 கிலோ வரைக்கும் நீங்கள் வீட்டிலையே இதை ரெடி பண்ணிடலாம். வாரம் ஒருக்கா ஒரு 5 கிலோ ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் நடக்குங்க. நல்ல கொதி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு பொருள் சேர்க்குறோம், அதுதான் கொஞ்சமாக தயிருங்க. இந்த தயிரையும் இதோட நம்ம சேர்த்துறணுங்க. இந்த தயிர் சேர்க்குறனால நல்ல ஒரு வாசனையோடு இருக்குங்க நெய். இதை சேர்த்து இதுவும் நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறமா முருங்கைத்தலை நல்ல பிஞ்சு தலையாக பார்த்து சேர்த்துக்கங்க. ரொம்ப முத்தின தலையெல்லாம் வேணாம். இந்த மாதிரி முருங்கை இலைகள் நம்ம சேர்க்கையில் முருங்கை இலையோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது. நமக்கு பாரம்பரிய நெய்யும் கிடைக்கிதுங்க. நீங்கள் இந்த பாரம்பரியமான முறையில் நெய் செஞ்சு கொடுக்கையில் குழந்தைகளுக்கு அவங்க விரும்பி வாங்கிக்குவாங்க. இது மாதிரி சுத்தமான நெய் மக்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. இந்த நெய்யை நீங்கள் உலக்கில் அளக்கிறத விட 100 கிராம் உலக்கில் அளக்கிறத விட எடை மிஷின் வச்சுட்டு எடை மிஷினில் 100 கிராம்னு ஸ்டாண்டிங் பவுச்சில் ஊற்றி சீல் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே இல்லை எனக்கு எங்கள் பாத்திரத்தில் ஊற்றி கொடுங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா அவங்க பாத்திரத்தையே எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் அளந்து கொடுத்துக்கங்க. இது மாதிரி நீங்கள் நெய்யை ரெடி பண்ணி கொடுக்கையில் அவங்க சுத்தமான நெய் உங்கள்கிட்டயே தொடர்ந்து நெய் வாங்கிக்குவாங்கங்க. இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த நெய்யில் வர்ற அந்த மீதி இருக்க கக்கத்தை வச்சு ஒரு ஃபுட்டும் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, கேழ்வரகு மாவை நல்ல புட்டு பதத்தில் அவிச்சி எடுத்து இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நெய்யில் கொஞ்சம் கக்கம் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இந்த கேழ்வரகு மாவை போட்டு கடலையை பவுட்ரு பண்ணி போட்டு நாட்டு சக்கரை போட்டு உருண்டை போட்டு அதை ஒரு ரேட்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்குறவங்களும் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பொருட்களை வீட்டில் நீங்கள் ஆரம்பித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தன்னால் மற்ற பொருள்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. இது மாதிரி தான் நான் ஆரம்பித்தது. வீட்டு முறுக்க ஆரம்பித்தேங்க. இப்போ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹோம்மேடு மசாலான்னு நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நெய்யுமே எனக்கு கடைக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இது நிறைய பெண்களுக்கு உதவும் அப்படிங்கிறனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சோன்னா தான் அது நமக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி செஞ்சுட்டு இன்னும் ஒரு 4 நாள் கழித்து இதை செஞ்சுக்கலான்னு நினச்சோன்னா அது கை கொடுக்காதுங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யணுங்க. இன்ன வரைக்கும் எனக்கெல்லாம் சரியான ஒரு தூக்கமே கிடையாதுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் இதே மூடில் தான் என்னுடைய தூக்கம் இருக்குங்க. டக்குன்னு நான் நைட்டில் முழிச்சேனா அடுத்து என்ன ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையிலே தாங்க நான் இருப்பேன். இது மாதிரி பெண்கள் பண்ணையில் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய பணம் நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா அதில் கஷ்டங்கள் நிறைய இருக்குங்க. நம்மளை சுற்றிலும் எதிர்ப்புகளும் அதிகம் வருங்க. அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி நம்மளுடைய ப்ராடக்டில் நம்ம கவனமாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு வரலாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிறு தொழில் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு நம்மளுடைய வீடியோவை அனுப்பி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.